Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் ஒரு 3 டேஸாக இந்த கொஷினை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிருந்தது. P+Q என்பது ஒரு ரூட்டு, IQ என்பது இன்னொரு ரூட்டு, பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் த லீஸ்ட் பாசிபிள் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன், என்ன டிகிரி வரும், டிகிரி 1 வருமா, டிகிரி 2 வருமா, டிகிரி 3 வருமா, டிகிரி 4 வருமானு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது இந்த 1 மார்க் கொஷின்? இட்ஸ் அ ஒன் கொஷின். உங்களுக்கு நல்லாவே தெரியும், P+√Q வந்திருக்குன்னா இதோடைய இன்னொரு பேர் P-√Q தான் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த இரேஷனல் நம்பர் வரும்போது ப்ளஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு -1 வந்துடும். இந்த ரெண்டு ரூட்ஸும் கான்ஜுகேட் பேரில் தான் இருக்கும் உங்களுக்கு. P+√Q, P-Q. இந்த √Q போனால் தான் உங்களுக்கு ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இட்ஸ் அன் இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பரை நீங்கள் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த க்யூவோடைய √Q ரூட்டு போகும். ரூட்டு போச்சுன்னா தான் இரேஷனல் வந்து ரேஷ்னலாக மாறும். இந்த ரெண்டு ரூட்டை ஃபஸ்ட்டு ஒரு பேராக வச்சுக்கணும். இது ஒன் ரூட், இது இன்னொரு ரூட். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ 2P வரும். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். A+B into A-B is A² - B². சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆகிட்டு 2P வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் திஸ் இன்ட்டு திஸ், A+B into A-B is A² - B². அப்போ P² - Q போயிடும். ரூட் போயிடுச்சுன்னா Q ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும். x² minus sum of the roots into x plus product of the roots. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர், ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இதை வச்சு ஒரு பாலினாமியல் ரெடி பண்ணியிருக்கேன் நான். அவன் யாருன்னா x² minus sum of the roots இதோ இருக்கு பாருங்கள் 2px plus product of the roots இதோ இருக்கு பாருங்கள் P² - Q. இது ஒரு ஆன்சர். அப்போ 2p வந்துருச்சு, P² - Qலாம் வந்து போச்சு. உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் ஆகிற இன் கான்ஜுகேட் பேர். அப்போ +IQ வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக -I√Qன்னு இன்னொரு ரூட்டு உருவாகும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆகிற இன் கான்ஜுகேட் பேர். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். +× -, I into I is I², √Q into √Q is Q. அப்போ I² -1 மாறிடும். இது கூட +1 மாறிடும். அப்போது 1Q. அப்போ Q கிடச்சிருச்சு. எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து போச்சு பாருங்கள். ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் கேட்டிருக்கான். இப்போ இதை வச்சு ஒரு ஃபேக்டர் போடலாம். x² minus sum of the roots into x plus product of the roots is your second factor. இது ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இந்த ரெண்டு ரூட்டை வச்சு ஒரு சம் போட்டிருக்கோம், இது ரெண்டு ரூட்டை வச்சு சம் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் த ரிக்வயர்ட் பாலினாமியல். அப்போ x² minus sum of the roots பார்த்தீங்கன்னா 0x, product of the roots பார்த்தீங்கன்னா +Q. அப்போ your answer will be x² + Q. இதுதான் செகண்ட் பேர். இந்த பாலினாமியலையும் இந்த பாலினாமியலையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணிங்கன்னா ரிக்வயர்ட் பாலினாமியல் இந்த ரூட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பாலினாமியல் உருவாகும்னா x² - 2px + p² - Q into x² + Q. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த ரெண்டு பாலினாமியலையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா x² into x² மேக்ஸிமம் என்ன வரும்னா x⁴ உடைய ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். இப்போ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பவர் 4? அப்போ இந்த சம்மில் போயிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு வரலான்னா 4 இஸ் த பக்கா ஆன்சர் ஃபார் திஸ், த லீஸ்ட் பாசிபிள் டிகிரி. அப்போ லீஸ்ட் பாசிபிள் டிகிரியே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பவர் எதில் ஸ்டார்ட் ஆகிடுன்னா 4ல் ஸ்டார்ட் ஆகிடுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே.